ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நாமக்கல்ல இருக்கிற பலப்பற்ற மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். வாங்க கோயிலில் எப்படி இருக்குது எப்படி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எங்கள் அம்மா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோக்குள்ளே வராங்க. அப்படியே காரில் வந்தோம், ஒரு விஷயமாக நாமக்கல் வந்தோம். அப்படியே இங்கே சாமி கும்பிட்டு கிளம்பணும். வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா, ராசிபுரத்துலேருந்து நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டு போகிற வழியிலேயே அந்த டேர்னிங்லேயே இருக்கும். வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். சாமி பார்ப்போமா? கோயில் நல்லா பெருசாக இருந்துச்சு. நம்ம டைரெக்டாக சாமிக்கிட்டே போயிட்டோம். சாமிக்கிட்டே போயிட்டு பார்த்துட்டு சுற்றிட்டு வந்தோம். பாருங்க, இவங்க தான் பலப்பற்ற மாரியம்மன். நாமக்கல்லில் இது மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய சுற்றி பார்க்குற இடம்லாம் இருக்குது. நாம் அப்பப்போ கொஞ்சம் வீடியோ போடுவோம். இது ஃபஸ்ட்டு இந்த அம்மாவை ஒரு கொஞ்சம் தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அது பக்கத்துலேயே ஏகாம்பேஸ்வரர் காமாட்சி அம்மன் திருக்கோயில்னு ஒன்று இருந்துச்சு. அதையும் அப்படியே விசிட் பண்ணோம். உள்ளே வந்துட்டு திருவண்ணாமலையில் இருக்க மாதிரியே அம்மனும் அப்பனும் இருந்தாங்க. ஒரே இடத்துல இவங்களை பார்க்கறதுக்கு மனசுக்கு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. வாங்களேன், அருமையான தரிசனம் கிடச்சிச்சு. ஈசனை பார்க்கக்குள்ளே பூரிச்சு போயிட்டேன் நான். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அப்படியே கோயிலே அமைதியாக இருந்துச்சு. ஐயாவை கொஞ்ச நேரம் வணங்கிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து எந்திரிச்சிட்டு கோயிலை சுற்றி வலம் வந்துட்டு அப்புறமேட்டு கிளம்பியாச்சு. பாருங்க, இதுதான் கோயிலுக்குள்ளே இருக்கிற சிலைகள். இங்கே வந்துட்டு அந்த காலபைரவர் சிறப்பு பூஜையெல்லாம் சிறப்பாக நடக்கும்னு சொன்னார் இந்த ஐயர். பாருங்களேன், காலபைரவர், நடராஜர், இன்னும் சாமியெல்லாம் இருக்கிறாங்க. பக்கத்தில் காலபைரவர் கோயில் இருக்குது. இதில் இங்கே தான் சிறப்பாக பூஜை நடக்கும். இந்த அஷ்டமி நவமி என்னன்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு பூஜை நடக்கும். நவகிரகங்கள் இருக்கிறது. நிறைய நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு நாமக்கல்லை விட்டு ராசிபுரத்துக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் நரசிம்மர் கோயிலை வெளியே கும்பிட்டு 5 ஒரு 8 கும்பிட்டு போட்டு கிளம்பியாச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.